உங்கள் கண்ணீர் கதைகளின் முடிவுரையோடு சீக்கிரத்தில் துளிக்கும் உங்கள் சுகவாழ்வு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நொறுண்ட இதயத்திற்கு ஆறுதல் தரும் இந்த அதிகாலை ஜெபம், அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் அதிநிச்சயமாய் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நிச்சயமாக உங்களுக்கு நித்திய கன மகிமையை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்களில் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லாம் சீராக சென்று கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், அல்லது என்னுடைய நண்பர்கள் மத்தியிலே இருக்கிற ஒரு கெட்ட பழக்க வழக்கங்கள் என்னை கடுமையாய் பாதித்துக் கொண்டிருக்கிறது, அல்லது என்னுடைய சிநேகங்களும் சொந்தங்களும் என்னை மிகுதியாய் துரத்துகிறார்கள், நான் வேதனையின் உச்சக்கட்டத்திலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். எத்தனையோ கண்ணீர் கதைகளில் இன்று மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை இன்று இருக்கிறதை நாம் காண முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாக உங்கள் கண்ணீர் கதைகளின் முடிவுரை இன்று அதற்கு ஒரு முடிவுரை எழுதப்படுகிறது. சீக்கிரத்தில் துளிக்கும் உங்கள் சுகவாழ்வு, ஒரு சந்தோஷமான சமாதானமான ஒரு வாழ்வை கர்த்தர் இன்று உங்களுக்கு தரப்போகிறார். அதி சீக்கிரத்திலே நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் நிச்சயமாக உங்களுக்கு. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இருக்கிற நீங்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்ற உங்களுக்கு நிச்சயமாக இவை எல்லாம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவனாகிய உங்கள் கர்த்தர் உங்களை சிரமப்படுத்திய, உங்களை துன்பத்திலும் சிக்கலிலும் பல்வேறு குழப்பங்களிலும் அகப்படுத்திய இந்த பொல்லாத சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார். பாருங்கள், சங்கீதம் 145:18 சொல்லப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தால் என்ன, எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை கண்ணீர் கதைகளிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு தத்தளித்துக் கொண்டு இருந்தால் என்ன, உண்மையாய் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தர், இந்த மகிமையின் ஒளியானவர், இந்த சமாதான பிரபு உங்களுக்கு சமீபமாய் வந்துவிட்டாரே ஆனால் உங்கள் சமாதானத்தை யார் கெடுக்க முடியும்? இந்த மகிமையின் கர்த்தர் உங்களோட வந்துவிட்டார், உங்களோட நெருங்கி விட்டாரே ஆனால் இந்த மகிமையின் ஒளி உங்கள் மீது பிரகாசிக்கிற இந்த அற்புதமான ஒளி உங்களை உலகத்திற்கே வெளிச்சமாக்க மாற்றிவிடும். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கைவிட மாட்டார். எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் பாருங்க. அவர் தமக்கு பயந்தவர்களுடைய, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களே, கர்த்தருக்கே பயந்து அவருடைய சமூகத்திலே வந்து நித்தமும் காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்கள் விருப்பத்தின்படி அவர் செய்வார். செய்து அவர் உங்கள் கூப்பிடுதலை கேட்டு நீங்கள் எந்த மட்டத்தில், எந்த பிரச்சனைகளில் மத்தியில் இருந்து கூப்பிடுகிறீர்களோ அங்கே இருந்து உங்களை ரட்சிப்பார், பாதுகாப்பார், விடுவிப்பார், உங்களுக்கு ஆரோக்கியமும் சமாதானமும் தருவார் என்பதிலே மாற்றம் இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, யோவான் 4:23 இப்படியாக சொல்கிறார், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நிச்சயமாக இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையாய் அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தாவே, உமக்காக நான் ஜீவனை கூட கொடுப்பேன் சுவாமி, எனக்குள்ள எல்லாவற்றையும் கொடுத்துருவேன் சுவாமி, இதான் உமக்காக இரத்த சாட்சியா கூட நான் மரிக்க ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லுவதில் மாத்திரமல்ல, அநேக காரியங்களை நாம் சொல்லுகிறோம், ஆனால் செயல்பாட்டிலே நாம் ஒன்றுமில்லாமல் போய்விடுகிறோம். வாயினால் சொல்லுகிறோம், இருதயத்தில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகிறது. வாயினால் துதிக்கிறோம், அது அநேக முறை நாம் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகளா, சத்தியமானவைகளா என்று கேட்டோமானால் நிச்சயமாய் நீங்கள்
நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்தீர்களானால் அநேக முறை நாம் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தரிடத்திலே வாக்குறுதி கொடுக்கும் பொழுதும் அவரை ஆராதிக்கும் போதும் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மைக்கு புறம்பானவைகள் என்பதை நீங்கள் மறுக்கலாகாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள், ஐயா உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நிச்சயமாய் சமீபமாய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார். நிச்சயமாக இந்த கர்த்தர், என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீர் கதைகளுக்கு இன்று ஒரு முடிவுரை. அது எந்த மட்டத்தில் இருந்தாலும் சரி, ஐயா நல்ல வேலை இருக்கிறது, நல்ல கணவன் இருக்கிறார், நல்ல வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு குழந்தை இல்லை, எத்தனை வருடமாய் குழந்தை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன், எங்கள் வீட்டிலே எல்லா செல்வமும் இருக்கிறது, ஆனால் எனக்கு வேலை இல்லை, ஐயா எல்லாம் வசதியாக இருக்கிறது, எனக்கு பிறந்த பிள்ளைகள் மத்தியிலே பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் இல்லை, அவர்கள் நன்றாக இல்லை, தாறுமாறாய் சென்று கொண்டிருக்கிறார்கள், என் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், எல்லாம் எவரிதிங் ஓகே, ஆனா என் இளைய மகன் குடிப்பழக்கத்திலே இருக்கிறான், ஐயா என்னுடைய மூத்தவன் அவன் அநேகமாக இந்த செல்லுக்கு அடிமையாகி ஆன்லைன்ல செய்கிற எல்லா அநியாயத்தையும் செய்து கொண்டிருக்கிறான், மீள எடுக்க முடியவில்லை. ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு கண்ணீர் கதை. ஐயா இன்று உங்கள் கண்ணீர் கதைகளின் முடிவுரை எழுதப்பட போகிறது. சீக்கிரத்திலே துளிர்க்கும் உங்கள் சுக வாழ்வு, சமாதான வாழ்வு என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்களாய் மாறுங்கள். உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களாய், சொல்லொன்று செயலொன்று என்று இல்லாமல் உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுங்கள். வாயை திறந்து நீங்கள் அவரை துதிக்கும் பொழுது, நான் என்ன வார்த்தையை சொல்லி துதிக்கிறேன், ஐயா நான் என்ன வார்த்தையை சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன், என்ன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறேன் என்று கவனித்து பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து, ஐயா உண்மையாய் உதடுகளில் மாத்திரமல்ல, உண்மையாய் இருதயத்தில் இருந்து நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி பேசும் பொழுது, அவருக்கு உண்மையும் உத்தமமாய் நீங்கள் நடக்கும் பொழுது, நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களை எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். மாற்றமே இல்லை. ஐயா இந்த இயேசு நல்லவர், இவர் என்றென்றும் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆகாபின் சங்கீதத்திலே 73 சொல்லப்பட்டபடி சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, கவலைப்படாதீர்கள். உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலோ, குடும்ப வாழ்க்கையிலோ, உங்க சொந்த ஜீவனத்திலோ எந்த பிரச்சனை வேண்டுமானாலும் இருக்கலாம். எல்லாவற்றையும், ஐயா என்னை கஷ்டப்படுத்துகிற பண பிரச்சனைகள், எனக்கு வந்திருக்கிற நஷ்டமும் தோல்வியும், அதனால் நான் ஏற்பட்ட கடனும் கடனினால் வந்த குழப்பங்களும் என்னை நெருக்கி, ஐயா என்னை வலு சர்ப்பம் போல் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் என்னை விடுவிப்பவர் யார் என்று நீங்கள் ஒருவேளை கேட்கலாம். உண்மையாய் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், ஐயா உத்தமமாய் எல்லா சூழ்நிலையிலும் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள், அவர் நிச்சயமாய் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவத்திற்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்பதிலே மாற்றமே இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நொறுங்குண்ட இருதயத்தோடு காணப்படுகிறீர்களா? ஐயா குடும்ப பிரச்சனை, நிம்மதி இல்லை, என் கணவனுக்கும் எனக்கும், என் மனைவிக்கும் எனக்கும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் எனக்கும், எத்தனையோ பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களா நீங்கள்? ஐயா நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களா நீங்கள்? உங்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறது மாத்திரமல்ல, உங்களை ரட்சிக்கிறார். ரட்சிப்பார் இல்ல, ரட்சிக்கிறார். எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் அப்படியே செய்கிற நல்ல தேவனை நீங்கள் ஆராதிக்கிறீர்கள். கவலைப்படாதிருங்கள். 34:19 சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படியாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கும் பொழுது, ஐயா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும், உங்களுக்கு இருக்கிற எல்லா உபத்திரவங்கள், உங்களுக்கு இருக்கிற எல்லா பாடுகள் மத்தியிலும் இருந்து, ஐயா தீரவே முடியாத வியாதி, ஐயா யாரும் கண்டுபிடிக்க முடியாத வியாதியின் உபத்திரவங்கள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, அல்லது மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருப்பது போல இருக்கிறோம், அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து கொண்டிருக்கிறோம் என்று யாரோ சொல்லலாம். ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து, ஐயா நீதிமானுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வருகிற துன்பங்கள் அநேகமா இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். அப்பொழுது என்னையா நடக்கும்? அப்பொழுது ஏசாயா
38 சொல்லப்பட்டது போல, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும். அப்பொழுது நீங்கள் கூப்பிடுவீர்கள், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் சத்தமிடுவீர்கள், கர்த்தர் சொல்லுவார், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஐயா, ஹல்லேலூயா. உண்மையாய் இருக்கிற பிள்ளைகள், ஐயா, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலர், சுத்த இருதயமுள்ள தேவ பிள்ளைகள், தேவன் மீது பற்றுதலாய் அன்பாய் உண்மையான சிநேகத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக அவருடைய கரங்கள் நீட்டப்பட்டதாகவே இருக்கிறது. அவர்கள் கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. அதில் மாற்றமே இல்லை. அப்பொழுது இருளில் உங்கள் வெளிச்சம் உதித்து உங்கள் அந்தகாரம், உங்கள் கஷ்டம், கவலை, கண்ணீர் எல்லாம் மத்தியானத்தை போல வெளிச்சமாகும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒன்றும் உங்களை பலகீனப்படுத்த முடியாது. ஒன்றினாலும் நீங்கள் சீர்கட்டு போக மாட்டீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு, உங்கள் குடும்ப வாழ்வு, ஐயா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் எல்லாம், எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாய் அமையும். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்த்து, ஐயா, விடியற்கால வெளுப்பை போல, நல்லா யோசித்து பாருங்க, விடியற்காலத்தின் வெளுப்பு அப்படி சடீர் படீர் என்று ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறோமே, அதுபோல திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் உண்டாகும். வெற்றி, சமாதானம், ஆசீர்வாதம் உண்டாகும். காண்பவர்கள், வருபவர்கள், போபவர்கள், உங்கள் சுற்றம், நட்பு எல்லோரும் பார்க்கும்படியான ஒரு அற்புதமான ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் உங்கள் குடும்பத்தை, உங்களை முழுவதுமாய் மூடிக்கொள்ளும். நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம். இந்த அதிகாலை வேளையிலே நாம் உண்மையாய் கூப்பிடுகிறவர்களாய் மாறுவோம். எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உண்மையாய் கூப்பிடுகிற நாங்கள் இது நாள் வரை அநேகர் கூப்பிட்டோம், பதில் இல்லை. நாங்கள் அநேகர் காத்திருந்தோம், எங்களுக்கு வெளிச்சம் இல்லை. எங்கள் கண்ணீர் கதைகளுக்கு ஒரு முடிவும் இல்லை. இன்று உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. வெறும் வாயினால் பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல, வெறும் வாயினால் அன்பு கூறுகிறவர்களாய் மாத்திரமல்ல, உண்மையாய் எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதோடு, முழு பலத்தோடு, ஐயா, முழு ஆத்துமாவோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா, நாங்கள் உண்மையாய் உம்மை நேசிக்கிறோம், உண்மையாய் உம்மைக்கு பின்பற்றுகிறோம் சுவாமி. நாங்களும் எங்கள் வீட்டாரும் உண்மையே சார்ந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய கண்ணீரின் பாதைகளுக்கு இன்று ஒரு முடிவு உண்டாகட்டும். ஐயா, இவர்கள் கண்ணீர் கதைகளுக்கு இன்று ஒரு முடிவுரை உண்டாகட்டும். சீக்கிரமாய் இவருடைய சுகவாழ்வு, ஐயா, சுகவாழ்வு துளிக்கும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகளை, அவருடைய பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. என் அன்பின் பரலோக பிதாவே, எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து கர்த்தர் பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய், எல்லா துன்பங்கள், பாடுகள், உபத்திரவங்களிலும் இருந்து, கண்ணீர் கதைகளிலும் இருந்து இவர்களுக்கு ஒரு விடுதலை இன்றே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்கிறவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீர் எங்களை நீக்கி விடுகிற தெய்வமாக இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்படியே செய்யும்படியாய் நறுங்குண்ட இருதயத்தோடும், ஐயா, நறுங்குண்ட ஆவியோடும் உம்மை நோக்கி பார்க்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், மறுமலர்ச்சி உண்டாகட்டும், சமாதான குறைவுகள் மாறட்டும், குடும்ப பிரச்சனைகள் இதோடு தீர்ந்து போகட்டும். இவர்கள் சுற்றிலும் பொல்லாத அந்த எகிப்தியர்களைப் போல, ஐயா, இவர்களை வெட்டி, இவர்களை வீழ்த்தி, இவர்களை கடலிலே கொண்டு கரைத்து விடுவது போல், ஐயா, சூறாவளியை போர்களை சுரண்டு பிடிக்கிற எல்லா உபத்திரவமும் அந்த செங்கடலிலே எப்படி எகிப்திய சேனை முழுவதும் கர்த்தரால் மூழ்கடிக்கப்பட்டதோ, எப்படி அவர் தண்ணீர்களிலே ஒரு ஈயம் தண்ணீரிலே விழுந்து மூழ்கி அடையாளம் தெரியாமல் போவது போல எப்படி அழிக்கப்பட்டார்களோ, அப்படி இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா உபத்திரவங்களும், கஷ்டங்களும், வேதனைகளும், துன்பங்களும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே. ஐயா, கர்த்தாவே, பிள்ளைகளுக்காக எழுந்தருளும். சத்துருக்கள் அப்பொழுது சிதறடிக்கப்படுவார்களாக. பிள்ளைகள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய், இந்த குடும்பங்கள் உமக்காக சாட்சியாய் எழும்பும்படியாய், தேவனாகி கர்த்தர் உங்க நீதியின் வலது கரத்தை அசைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கட்டும் ஐயா. இவர்களுடைய வெளிச்சம் விடியற் காலத்து வெளுப்பை போல ஐயா அற்புதமாய் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அதை ஊரார், உற்றார், உறவினர்கள் எல்லோரும் பார்க்கும்படியாய், எல்லோருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர்
கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை கனப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற நல்ல தேவன், உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் அன்பின் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.